போடுங்க போடுங்க. என்னங்க என்னங்க சந்தியாவை காணோம். சந்தியாவை காணோம். போய் உட்கார். ஓ ஐ லைக் இட். மாங்கல்யம் தந்து நானே. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். கொஞ்சம் உள்ள வரீங்களா? முகூர்த்த நேரம் முடிய போகுது, அப்புறம் பேசிக்கலாமே. நல்ல நேரமே இனிமேதான் வரப்போகுது. வாங்கண்ணா. உள்ள போங்க. உள்ள போங்க சார். மாப்பிள்ளை எங்க போயிட்டான்? எனக்கு எப்படி தெரியும்? போட்டர் பட போயிருக்குமா? வாய் மூடி சும்மா இருக்கியா? அங்கிள் 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 கூல் 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 டவுன். மாப்பிள்ளை என்ன அது? நான் மாப்பிள்ளை இல்ல, அவர் தான் மாப்பிள்ளை. ரூமுக்குள்ள என்ன நடந்ததுன்னே தெரியல. மாப்பிள்ளை மாறி போயிருக்காரு. என்ன மாப்பிள்ளை மாறி போயிருக்காரு? தெரியல என்ன ஆச்சுன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. என்ன? யோ யோ, தாலி இல்லையா? மறந்துட்டியா? குடு குடு குடு. என்ன சிரிக்க கூடாத? கல்யாணம் தான் இங்க நடக்குது. அப்படி புடிங்க புடிங்க ஓடுங்க. ஃபர்ஸ்ட் நைட்ல பொண்ணு வெக்கப்பட்டுக்கிட்டு வரும்னு சொல்லுவாங்க. நீ என்ன இப்படி குழப்பத்தோட வர? இல்ல, ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் அந்த பிரதாப் என்ன செஞ்சீங்க? லைப்ரரியிலயும் ஃபர்ஸ்ட் நைட்லயும் பேசக்கூடாது. பேச்ச குறைச்சிக்கிட்டு. ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ், அந்த ரூம்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்களேன். இந்த ரூம்ல என்ன நடக்க போகுதுன்னு கேட்காம அந்த ரூம்ல நடந்தது கேக்குறிய? காலையில சொல்றேன். ஐயோ இப்ப தெரிஞ்சுக்கலன்னா என் தலைய வெடிச்சிரும். இரு இரு சொல்றேன். தாலி கட்டுற நேரத்துல தனியா கூட்டிட்டு வந்து தாப்பால் போடுறீங்க. ஓ, தாலி கட்டினதுக்கு அப்புறம் சந்தியா எப்படி வச்சு காப்பாத்தணும்னு அட்வைஸ் பண்ண போறீங்களா? பொம்பளை கையால அடி வாங்கின என்ன அடிச்சா கேவலம்னு அன்னைக்கே சொன்னீங்க. இப்பவும் என்ன அடிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என் கண்ணில் பட்ட அதான் உனக்கு கடைசி நாள்னு அன்னைக்கே சொன்னேன். அதுக்கு அர்த்தம் தெரியாம பெரிய லார்டு லபகதாஸ் மாதிரி மணமேடையில ஏறி உட்கார்ந்துருக்கிறேன். இதுக்கு மேலே நான் உன்னை சும்மா விட்டேன்னு வை, அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு நான் உன்னை அடிச்சிருந்தா சந்தியா எனக்கு கிடைக்கலன்ற பொறாமையில அடிச்சேன்னு நினைச்சிருப்பேன். அதான் அன்னைக்கு அடிக்கல, இன்னைக்கு அடிக்கிறேன். இப்போ சந்தியா என்ன விரும்புறான்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் யாராவது அவளை பார்த்தாலே சும்மா விட மாட்டேன்.
எவ்வளவு தைரியம் இருந்தா அவ பக்கத்திலே உட்காருவேன். சாதாரணமா குழந்தைங்க அழுதா பசியில அழுதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கூட என் அக்கா பொண்ணு அழவிடாம பாத்துக்கிட்டவன் நான். என்கிட்டயே அவளை பசிக்குதுன்னு சொல்ல வச்சிட்டியா? டே 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 டே. கை கால் நல்லா இல்லாம இருக்கும்போது பிச்சை எடுத்தாலே அதை தப்பா நினைக்கிற ஊர் இது. உனக்கு எல்லாம் ஒழுங்கா இருந்தோம் பொண்ணுங்களை ஏமாத்தி பழப்ப ஓட்டணும்னு ஏன்டா நினைக்கிற? சார் என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். சார் இனிமே யாரையும் ஏமாத்த மாட்டேன் சார். இனிமே எல்லா பொண்ணுங்களையும் என் பெத்த தாயா நினைக்கிறேன் சார். எந்திரா எந்திரி. எல்லா பொண்ணுங்களையும் பெத்த தாயா நினைப்பேன்னா அப்ப சந்தியா உனக்கு பெத்த தாயா? ஐயோ நான் என்ன பேசினாலும் தப்பா இருக்கு சார். நான் இனிமே பேசவே மாட்டேன் சார். நான் இப்படியே ஊரை விட்டு ஓடி போயிடுறேன் சார். சரி, எதுக்கு ஏமாத்துறதே ஒரு பொழப்பா வச்சிருக்கிற? சொல்றா. பணத்துக்கு தான். இந்த கல்யாணம் நடந்தா உனக்கு எவ்வளவு வரதட்சணை கிடைக்கும்? அது அது என்னடா அது அது எது? 50 லட்சம். இந்தா சந்தியா அப்பா எனக்கு கொடுத்த blank செக். இதுல 1 கோடி ரூபாய் ஃபில் அப் பண்ணிருக்கு, எடுத்துக்க. 1 கோடியா? அவன் இவ்ளோ பெரிய அயோக்கியன்னு ஏன் கிட்ட நீங்க சொல்லவே இல்ல? நான் சொல்லி நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்லியிருந்தனா அது காதலுக்கு மரியாதையா இருந்திருக்காது. நீ ஏன் என் மனசை புரிஞ்சுக்கிட்டு உன் காதலை சொல்லணும்னு நினைச்சேன், அதான் நடந்துச்சு. சரி, எதுக்காக அவங்க கிட்ட 1 கோடி ரூபாய் கொடுத்தீங்க? ஒரு ஐயோக்கிய கைக்கு பணம் போய் சேரக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா? அப்ப அந்த செக் அவங்க கிட்ட கொடுத்தேன்னு சொன்னீங்க. உனக்கு என்ன பத்தியும் தெரியல, உங்க அப்பனை பத்தியும் தெரியல. ஆனா எனக்கு உங்க அப்பாவை பத்தி நல்லா தெரியும். லாரரீரா லாரரீ. கல்யாண மண்டபத்துல உங்களுக்கு எவ்வளவோ அவமானம் ஏற்பட்டது. ஆனா பெரிய மனசு பண்ணி விட்டு கொடுத்து என் மரியாதையை காப்பாத்திட்டீங்க. எனக்கு மட்டும் இன்னொரு பெண் குழந்தை இருந்ததுன்னா உங்களை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஆனா அந்த காலத்திலேயே என் பொண்டாட்டி ஒண்ணு போதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டாலே. இட்ஸ் ஓகே அங்கிள். நமக்கு வந்து சந்தியாவோட லைஃப் தான் முக்கியம். சோ அதை நினைச்சிட்டு தான் பேங்க்ல எவ்வளவு வேணா எடுத்துக்கிட்டு அந்த ஆளுக்கு ஒரு blank செக் கொடுத்தேன். ஆனா அந்த ஆள் அதை மதிக்காம என் பொண்ணுங்களை தாலி கட்டிட்டான். அப்புறம் அந்த ஆளுக்கு எதுக்கு பணம்? அதனாலதான் அந்த செக்கை கேன்சல் பண்ணிட்டேன். அங்கிள் என்ன காரியம் பண்ணிட்டீங்க அங்கிள்? என் செல்லம். இங்க என்ன தோணுதோ அதை பேசுவேன், இங்க என்ன தோணுதோ அதை செய்வேன். ஆனா இப்போ எனக்கு என்னென்னமோலாம் தோணுது.